ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இயேசப்பா நம்ம ஒவ்வொருக்கும் தருகிறதான நல்ல வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 121வது சங்கீதம் 7வது வசனம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். ஆமீன். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். நம்ம ஒவ்வொருவரையும் இயேசப்பா எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமீன். அவர் நம்ம ஆத்துமாவை காக்கிறவர். நம்மால நம்மை காத்துக்கொள்ள முடியுமா? இல்லவே இல்லை. நான் எங்கள் வீட்டில் நல்ல ஒரு கேட் போட்டிருக்கேன், நல்ல இரும்பு கேட்டு, அது என்ன காப்பாற்றும் என்று சொல்லி நம்ம இந்த உலகத்தில் தைரியமாக இருக்க முடியுமா? இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் விலை உயர்ந்த நாயை வாங்கி வச்சிருக்கிறாங்க, அது காவல் காக்குதுன்னு. அது என்ன காத்துக்கணும்? எந்த தீங்கும், எந்த கொள்ளையர்களும், எந்த பிசாசும், மனுஷர்களும், திருடர்களும் வராதபடி அது என்ன காத்துக்கணும்னு சொல்லி நம்ம அதன் மேல நம்பிக்கையா இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. கர்த்தர் தான் நம்ம என்ன செய்கிறவர்? காக்கிறவர். கர்த்தர் தன் வீட்டை காவாவிட்டால் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ நம்ம எல்லா தீங்குக்கு விலக்கி காக்கிறவராய் கர்த்தர் நம்மோடு கூட, நம்ம எல்லாரோடு கூட இருக்கிறார் என்பதில் தான் நம்ம தைரியம் இருக்கு. ஆமீன். அவர் சொல்றார் பாருங்க, நான் இஸ்ரவேலின் கர்த்தர், இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. அவர் தூங்காம உறங்காம இருக்கிறதுனாலதான் நம்மை காக்கும்படி அவர் இருக்கிறார். நமக்கு ஒருவேளை சொல்லலாம், எங்க வீட்டுல எந்த கேப்புமே இல்லை, எல்லாத்தையும் நாங்கள் நல்லா அடைச்சிருக்கோம், அதனால எந்த விஷப்பூச்சிகள் எதுவுமோ எங்களை தாக்க வராது, அதனால நாங்க காக்கப்படுகிறோம் சொல்லி அதன் மேல நம்ம தைரியமா இருக்க முடியுமா? இல்லவே இல்லை. ஒருவேளை நம்ம சொல்லலாம், இந்த ஏரியா ஃபுல்லும் திருடர்கள் கொள்ளைக்காரங்களா இருக்காங்க, ஆனாலும் நான் சூப்பரான கேட் போட்டிருக்கேன், அதனால எந்த திருடர்களும் என்ன சுற்றி வரமாட்டாங்கன்னு சொல்லி நம்ம அதன் மேல நம்ம தைரியத்தை வைக்க முடியுமா? இல்லவே இல்லை. அதெல்லாம் நம்மை காக்க மாட்டாது. அதை நம்பி நாம இந்த உலகத்துல நாம ஜீவிக்கல. ஆமீன். அதன் மேல நம்ம நம்பிக்கை உள்ளவர்களாய் இன்னைக்கு ஜீவிக்கல. இன்னைக்கு அநேகருடைய நம்பிக்கை அப்படிப்பட்ட காரியங்கள் மேல் இருக்கிறது. எப்படி நடக்கும், இப்படிலாம் நான் வச்சிருந்தேன், எப்படி நடக்கும் என்று சொல்லி உலக மக்கள் கேட்கிறாங்க. ஆனா நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் நம்மை எல்லா தீங்குக்கு விலக்கி காக்கிறவராய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதுதான் அவரை குறித்து நமக்குடைய தைரியம். ஆமீன். இயேசுவை நம்பி நாம் இந்த உலகத்துல வாழல, நம்மை நம்பி நம்ம இந்த உலகத்துல வாழல, இயேசு என்னோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிதான் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உனது வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறவர், கர்த்தர் இன்னைக்கு காப்பார். அந்த விசுவாசம் வேணும். அவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை காப்பார். நான் தனியா இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் யாருமே இல்லையே, நான் தனியாகவே இருக்கிறேன். இல்லவே இல்லை. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை காக்கும்படி அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். அவர் நம் இயேசப்பா நம்ம எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவராய் நம்மோடு கூட, என்னோடு கூட இருக்கிறார் என்பதுதான் நம்முடைய தைரியம். ஆமீன். மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை நீங்க விட்டு விடாதீர்கள் என்று இன்னைக்கு வேதத்தில் பார்க்கிறப்போ, மிகுந்த பலனுக்கு எதுவான அந்த தைரியமான காரியங்களை நாம் விட்டு விடக்கூடாது. இதுதான் தைரியம். ஏசப்பா இருக்கிறாங்க, அவர் என்னை காத்துக்கொள்வாங்கிறது தான் இன்னைக்கு தைரியம். இன்னைக்கு பயம், இன்னைக்கு அநேகருக்கு பயம். இந்த பயப்படுறவங்க அன்பில் பூரணப்பட்டவர்கள் என்று பார்க்கிறேன். எல்லா காரியத்திலையும் பயம். இன்னைக்கு நிறைய பேருக்கு பரீட்சை எழுதுற பிள்ளைங்களுக்கு இருக்கிற பயத்தை விட அவங்க அம்மா அப்பாவுக்கு தான் அதிக பயம். இப்படிப்பட்ட பயத்தெல்லாம் நம்ம இன்னைக்கு என்ன செய்யணும்? எடுத்து தூரப்படணும். ஏசப்பா கூட இருக்கிறார். அப்ப எனக்குரிய காரியங்களை பார்த்துக் கொள்வார், என் பிள்ளைக்குரிய காரியங்களை அவர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ளவர்களை அவரை நம்பி நாம் எல்லா காரியத்தை செய்து கர்த்தரும் போக்கையும் வரத்தையும் எதிர் முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உனக்கும் உன் பிள்ளைக்கும் ஒத்தாசை வரும். இன்னைக்கு ஒருவேளை எக்ஸாம் எழுதுற பிள்ளைகளை குறித்து பெற்றோர்கள் இன்னைக்கு பயந்து போயிருக்கீங்களா? உங்களுக்கு ஒத்தாசை கர்த்தரால் வரும். ஆமென். பயப்படாதீங்க. பயப்படுகிறவர் அன்பில் பூரணப்பட்டவர்கள் இல்ல. விரோதியை குறித்து பயப்படாதீங்க. இருளை குறித்து, விஷப்பூச்சிகளை குறித்து, கொள்ளை நோய்களை குறித்து, இப்படிப்பட்டதான நோய்களை குறித்து நீங்க பயப்படாதீங்க. எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவர் கர்த்தர். அவர் காக்கலனா நம்ம ஒரு நிமிஷம் கூட ஜீவன் தப்பி வாழ்வது முடியவே முடியாதாகவே இந்த வேளையில் நாம் கர்த்தர் மேல நம்ம விசுவாசத்தை வைப்போம்ப்பா. நீ எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவராய் என்னோடு இருக்கிறபடினாலுமே நான் நன்றியோடு துதிக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். அப்பாமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காக்கிறவராய் கேட்கிற இந்த நிகழ்ச்சியை என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒத்தாசை அனுப்புகிறவராய் நீ கூட இருந்து
தூங்காமல் உறங்காமல் காக்கிறவராய் நீர் இருக்கிறபடினாலுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார், போக்கையும் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார், ஆசீர்வதிப்பார் என்று சொல்ல வார்த்தையின்படி பிள்ளைகள் படுகிற எல்லா பிரயாசத்திலும் ஒரு வெற்றியும் ஆசீர்வாதத்தையும் இந்த நாளில் கட்டளையிடுங்க. நீர் ஒத்தாசை அனுப்புங்கப்பா. முற்றிலுமா எங்களை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பயத்தை கொண்டு வருகிற ஆவிகளை நாங்கள் கட்டி சுட்டரிக்கிறோம் தகப்பனே. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். முற்றிலுமா எங்களை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.